இந்த பொண்ணு கண்ணாடி கிளாஸ் மேலே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. தென் கண்ணாடி துகள்லாம் இந்த பொண்ணோட காலில் குத்துனதுனால அதிகமான ரத்தமும் ப்ளீட் ஆகிட்டே இருக்கு. பட் அப்படிலாம் இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கா. ஏன் அப்படின்னா இந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. தென் அவருடைய ட்ரீட்மெண்ட்காக பணம் தேவைப்படுது. இந்த காம்படிஷனில் எப்படியாவது ஜெயிச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறா. இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்த அந்த பணக்கார பையன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். ஏன் அப்படின்னா இந்த பொண்ணு ஆடுற டான்ஸ் எல்லாமே அவனுடைய தங்கச்சிக்கு இவன் சின்ன வயசுல சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸ் மாதிரியே இருக்கு. இந்த பொண்ணும் பார்க்கறதுக்கு அப்படியே இந்த பையனுடைய தங்கச்சி மாதிரியே இருக்கிறதா அந்த பையனுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த பையன் கன்ஃபார்மே பண்ணிடுறா இவன் நம்மளுடைய சிஸ்டர் தான். ஆரம்பத்தில் இவங்க எல்லாருமே ஒன்னா தான் இருந்திருக்காங்க. தென் இவனுடைய அப்பா ரொம்பவே பிச்சைக்காரனா இருந்திருக்காரு. தென் அவரால் இந்த குழந்தைக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எதையுமே கொடுக்க முடியல. அதனால அவங்க மாமனார் கிட்ட போய் கேட்கும்போது அந்த மாமனாரும் நான் உனக்கு காசு தரேன், பட் அதுக்கு பதிலாக உன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு நீ இந்த இடத்த விட்டே போயிடணும்னு சொல்லி வாக்கு கேட்கிறாரு. இவரும் வாக்கு கொடுத்துட்டு தான் பொண்ணையும் கூட்டிட்டு காசையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா சுமார் 18 வருஷம் கழிச்சு இப்பதான் அவன் தங்களோட தங்கச்சியை நேரில் பார்க்கறான். இதுக்கப்புறமா என்ன நடந்ததுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு நாளா எங்களுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, பட் பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைபே பண்ணாம பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா இந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறத அதிகமாக கற்றுக்கிட்டு தன்னுடைய அம்மா மாதிரியே அழகாக டான்ஸ் ஆட கற்றுக்குறாங்க. 18 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பொண்ணு ரொம்ப நல்லாவே டான்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இப்போ சூப்பராகவே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. தென் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ஃபாலோ பண்ணுறதுனால இவங்க டான்ஸ் ஆடுறதை பார்க்கும்போது அந்த பையனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் தான் வருது. தென் ஒயிட் ட்ரெஸ்ல இவங்க ஸ்டேஜில் ஆடுற டான்ஸை பார்க்கும்போது எல்லார் கண்ணுமே இவங்க மேலே தான் இருக்குது. தென் அந்த இடத்துல இந்த பாயும் இருக்கிறான். ஸோ இவனுக்கு நல்லாவே தெரியுது இவன் நம்மளுடைய தங்கச்சி தான். இந்த பையன் உடனே ஸ்டேஜில் ஏறி நீ என்னுடைய தங்கச்சி தான் ஒத்துக்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறான். தென் அந்த பொண்ணு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றா. இவனும் கோவத்துல அந்த பொண்ணை ஸ்டேஜ்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸையும் அவுத்துடுறான். அந்த பையன் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சது மட்டும் இல்லாம மத்த எல்லா பசங்களையும் கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை டார்ச்சரும் பண்றான். இவங்க பண்ற டார்ச்சர் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. பட் அங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே சும்மா வேடிக்கை தான் பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பையன் ரொம்பவே பவர்ஃபுல்லான குடும்பத்தை சேர்ந்த பையன். அப்பதான் இந்த பொண்ணுடைய அப்பா அந்த காம்படிஷனை பாக்குறதுக்காக வராரு. உடனே வாக்கி டாக்கில தன்னுடைய பொண்ணு அலற குரலை கேட்டதுக்கு அப்புறமா உள்ள போகணும்னு நினைக்கிறாரு. பட் செக்யூரிட்டி அவரை உள்ளவே விடல.